அவர் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்துன்றதப்ப எங்க யாரோட கிட்னியும் அவருக்கு பொருந்தல. என்ன நடக்குமோ என்னமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வயித்துல நெருப்ப கட்டின்னு இருந்தோம். அப்போ அவர் உயிரை காப்பாத்த தன்னோட கிட்னியை தந்திருக்காப்பா துளசி. துளசி மட்டும் கிட்னி தந்து அவரை காப்பாத்தலனா இன்னைக்கு நான் அவரை இழந்து ஒரு தனி மரமா நின்னு இருந்திருப்பேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. உங்களை அந்த துளசி கூட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு உங்க மனசை எத்தனை தடவை நான் கஷ்டப்படுத்தி இருக்கேன். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவா. ஆனா என் புத்தி ரொம்பவும் பின்தங்கிய புத்தியா போயிடுத்து. உங்களுக்கும் துளசிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கோண்ணா. ராஜரத்ன ஐயா தன் சொத்துக்கள் பூராவையும் கௌசல்யா மேடத்துக்கு சொந்தமாக்க போற. உங்க என்ன பாஸ்கரன் கௌசல்யா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்துக்கள் உங்களுக்கு தான் வந்து சேரும். எப்படியா ஐடியா? என்னம்மா இது காலில் விழுந்துண்டு? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா என்னம்மா தப்பு பண்ண? நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு. அப்பா முன்ன ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, இந்த துளசியை பத்தி உங்களை விட்டே எங்க ஆத்து மனுஷா காதல விழும்படி கண்ணா பின்னான்னு பேச சொன்னேன். ஆமா, அதுக்கு என்னம்மா இப்போ? நீங்க நான் துளசியை பத்தி தப்பா பேசும்போதெல்லாம் ஒரு மனுஷால பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாதுன்னு சொல்லுவேள். ஆனா நான் தான் நீங்க சொன்னதை கேட்காம அவளை தப்பாவே பார்த்துட்டு இருந்த. அதெல்லாம் எப்பேற்பட்ட முட்டாள்தனோன்னு இப்பதான் நீக்கு தெரியுதுப்பா. பத்மா, நீ எப்பவுமே இப்படிதாண்டி அவசர அவசரமா அடுத்த நாள் ஏதாவது திட்டிடுவ, அப்புறம் ஆறாமற உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டே இருப்ப. ஆமா, இப்போ துளசியை பத்தி பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? அப்பா அவர் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்துன்றதப்ப எங்க யாரோட கிட்னியும் அவருக்கு பொருந்தல. என்ன நடக்குமோ என்னமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வயித்துல நெருப்ப கட்டின்னு இருந்தோம். அப்போ அவர் உயிரை காப்பாத்த தன்னோட கிட்னியை தந்திருக்காப்பா துளசி. துளசி மட்டும் கிட்னி தந்து அவரை காப்பாத்தலனா இன்னைக்கு நான் அவரை இழந்து ஒரு தனி மரமா நின்னு இருந்திருப்பேன்ப்பா. துளசி அம்மா, அம்மாடி, ஒரு முனிவர் காட்டுல ஆத்துல ஓடுற தண்ணியில ஒரு தேள் விழுந்துடுது. ஐயோ பாவம்னு அதை எடுத்து கரையில விட்டாருமா. ஆனா அந்த தேள் அவரையே கொட்டிடுது. அப்படி கொட்டும் பொழுது தவறி மறுபடியும் தண்ணியில விழுந்துடுது. மறுபடியும் அந்த தேலை எடுத்து கரையில விட்டார். அது முனிவரும் மறுபடியும் கொட்டிடுது. இத பார்த்துட்டு இருந்த ஒரு சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட, ஏன் குருவே, அந்த தேல் தான் மறுபடியும் மறுபடியும் உங்களை கொட்டின்னு இருக்கே, அதையே நீங்க திரும்ப திரும்ப எடுத்து விட்டு இருக்கே அப்படின்னு கேட்டாமா. டேய், அடுத்த வாழை கொட்டுறது தேளோட சுபாவண்டா, காப்பாத்துறது என்னோட சுபாவண்டான்னு சொன்னாரு. அம்மாடி, அடுத்த வாளுடைய சுபாவத்துக்காக என்னோட சுபாவத்தை மாத்திக்க முடியாதடான்னு சொன்னாருமா. அம்மாடி, தெய்வங்களுக்கு தாமா மனுஷாரோட தவறுகள் எல்லாம் மன்னிச்சு அவளுக்கு நல்லது செய்யணும்னு தோணுமா. நம்மளை பொறுத்த வரைக்கும் துளசியும் ஒரு தெய்வம் தாமா. ஓ விஷயத்துல அந்த முனிவர் தாமா துளசி. நீதாம்மா அந்த தேள். இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு அதனால தன்னோட குடும்ப வாழ்க்கையை இழந்து நிக்கிற அந்த துளசிக்கு நாம என்னமா கைமாறு செய்ய போறோம்? நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நேக்கு மன்னிப்பு கிடைக்குமாப்பா? துளசி என்ன மன்னிச்சிருவாளாப்பா? சொல்லுங்கப்பா. அம்மா,
தப்பு செய்யறது மனித வாழ்க்கையில சாதாரண விஷயங்களை ஒண்ணுதான். ஆனா நாம செஞ்ச தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டு மனம் வருந்துறது இருக்கு பாரு, அது ஒரு உன்னதமான விஷயம்மா. அப்பேற்பட்ட உன்னதமான காரியத்தை இப்ப நீ பண்ணிட்டு இருக்கேம்மா. பெருமாள் நீ செஞ்ச தப்பெல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிடுவார். துளசியும் உன்னை மன்னிச்சிருவாப்பா. பத்மா, நீ துளசிக்கு இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்க உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குடி. இத கண்டிப்பா நீ பயன்படுத்திக்கணும். முதல்ல உங்க ஆபீஸ்ல அவளுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிடு. அடுத்து உடனடியா நீ செய்ய வேண்டிய காரியம், அந்த பத்ரி இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து நின்னு போன துளசியோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்த ஏற்பாடு பண்ணு. இனிமே நேக்கு உதவி பண்ண துளசி சந்தோஷமா வாழ என்னால முடிஞ்ச வரையில நான் உதவிகளை செய்வேன். இதுதான் நேக்கு மாங்கல்ய பிச்சை போட்ட துளசிக்கு நான் பண்றேன் கை மாறா இருக்கும். வக்கீல் சார், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? பாஸ்கர் சார், தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால என் மனசு சரியில்லை. எங்க அம்மாவுக்கு இமிடியேட்டா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தான் இப்ப நான் வெளியே போயிட்டு இருக்கேன். தப்பா நினைக்காதீங்க சார், இன்னொரு நாள் நாம சந்திக்கலாமே. அண்ணே குடுண்ணே. சார், நாங்க 2 பேரும் அம்மா இல்லாதவங்க. அம்மான்னா என்ன, தாய் பாசம்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவை குணப்படுத்துங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கேட்காமே நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இதுக்கு என்ன கைமாறி செய்ய போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் பல பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. ஆனா நீங்களா வந்து இந்த உதவியை செஞ்சிருக்கீங்க. ஆமா, இந்த பணம் எனக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பாஸ்கர், எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எப்போ என்ன தேவைப்படுதோ அவங்க கேட்காமலே கொடுக்கறதா இந்த பாஸ்கரோட பாலிசி. நீங்க என்னுடைய ஆளு, அதுவும் ராஜரத்னத்தோட ஃபேமிலிக்காக நீங்க எவ்வளவோ உழைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனால தான் உங்க தேவையை அறிஞ்சு நாங்களே பிரியப்பட்டு இந்த காசு உங்ககிட்ட கொடுக்குறோம். வேற ஒன்றும் இல்லை. இனிமே நீங்க வருத்தப்பட தேவையில்லை. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். உங்க அம்மாவோட ஆப்ரேஷனை முதல்ல நீங்க முடிங்க. நித்யா கூட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் உங்க கூடவே இருப்பா. புரியுதுங்களா? மேற்கொண்டு ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான செலவு வந்தாலும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம எனக்கு கால் பண்ணுங்க, நான் உதவி பண்றேன். ரொம்ப நன்றி சார். எங்க அம்மா என்ன ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வச்சாங்க. இப்போ அவங்க சிரமப்படும் போது எனக்கு செய்ய வசதி இல்லை. தெய்வ மாதிரி நீங்க வந்து பணத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியை என் வாழ்க்கை பூராவை நான் மறக்க மாட்டேன். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த குணம் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். சரி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, நமக்கு டைம் ஆகுது. வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். வாங்க. ஆமா சார், வாங்க. அந்த வாழ்க்கையோட வலியும் வேதனையும் அனுபவிச்சவனா, அது உனக்கு நல்லா தெரியும். மத்தவங்க மனசை புண்படுத்துறவங்க மனுஷனாவே இருக்க முடியாது, அதுங்க மிருகமா தான் இருக்க முடியும். நீ மனுஷியா இருக்க முயற்சி பண்ணு. பட்டர் பொண்ணு பத்மாவாவே இரு. உள்ள ஜீவத்த உயிரை அவதானே காப்பாத்திருக்கா. உள்ள ஜீவத்த உயிரை அவதானே காப்பாத்திருக்கா. என்ன மன்னிச்சிருங்கோண்ணா. உங்களை அந்த துளசி கூட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு உங்க மனசை எத்தனை தடவை நான் கஷ்டப்படுத்தி இருக்கேன். பெண் புத்தின்னு சொல்லுவா, ஆனா என் புத்தி ரொம்பவும் பின்தங்கிய புத்தியா போயிடுது. உங்களுக்கும் துளசிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கோண்ணா, என்ன மன்னிச்சிருக்கோ. இத பாரு, இங்க பாரு பத்து,
எப்பவுமே நீ செய்யறத தப்புன்னு நான் நினைச்சதே இல்லை. நீ என்னையும் துளசியும் இணைச்சு பேசுறப்போ புரியாம எது சிறுபிள்ளைத்தனமா பேசுறேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த துளசி அவதான் பாவம். உன்னோட கோபத்துல துளசி நேரடியா நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்கா. பாவம் துளசி. உன்னால ஏற்பட்ட அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நேக்கு தாண்டி தெரியும். சரி, போனது போட்டு விடு. இப்பவாவது அவன் நல்லவன் நீ புரிஞ்சுட்டியே. யாருதலுக்காக நீங்க பேசினாலும் துளசிக்கு நான் செஞ்ச அவமானங்களை நினைச்சு பாக்குறப்ப நேக்கு ஏன் மேலேயே வெறுப்பு வருதுனா, இவ்ளோ அவமானப்படுத்தியும் நான் எதுவும் கேட்காமலேயே எனக்காக தன்னோட கிட்னிய உங்களுக்கு தந்து நேக்கு தாலி பிச்சை போட்டா பாருங்க. பத்து, நான் ஆரம்பத்திலிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி துளசி மோசமானவ இல்லை, அவன் நல்லவதான்னு சொன்னேன். இப்ப பார், உன்னால ஏற்பட்ட விளைவுகள் தான் துளசி இன்னைக்கு வேலை இழந்து நிற்கிறது, அவளுடைய கல்யாணம் நின்று போனது. ஆமா, இதுக்கெல்லாம் இப்ப நீ என்ன பரிகாரம் பண்ண போற? துளசிக்கு உன்னால ஏற்பட்ட இத்தனை இழப்புகளையும் நீ எப்படி சரி கட்ட போற? என்ன, நான் இப்ப திருந்திட்டேன்னா பழைய பத்மா இல்ல. இவ்ளோ நேரம் அப்பாட்ட என் தப்ப உணர்ந்து பேசிட்டு தான் வந்திருக்கேனா. அப்பாவும் உனக்கு மாங்கல்ய பிச்சை போட்ட துளசிக்கு ஏதாவது பண்ணுமான்னு சொல்லி அனுப்பியிருக்க. சுதர்சன் மாமா கிட்டையும் அம்மாட்டியும் பேசி முதல்ல ஆபீஸ்ல அவளுக்கு போட்ட டிஸ்மிஸல் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்ல போறேன். அடுத்தாப்ல உங்களுக்கு கிட்னி கொடுத்து உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நின்னு போன அவ கல்யாணத்தை நான் முயற்சி பண்ணி நடத்த போறேன். பத்ரிக்கும் அவ அம்மாக்கும் துளசி நல்லவன்னு நான் புரிய வைப்பேன். பத்மா, நீ நினைக்கிற மாதிரி பத்ரி பழைய பத்ரி இல்ல. அவன் துளசி விஷயத்துல மனசு மாறி அவளை ஏத்துக்குவான்னு எனக்கு தோணல. பத்ரி இப்ப அவன் அம்மா கூட சேர்ந்துட்டு துளசிய கண்மூடித்தனமா தப்பா பேசிட்டு இருக்கான். அவ தப்பானவதான், தனக்கு உண்மையான இருக்க மாட்டான்னு நம்புறான். என்னமா அந்த முடிவுக்கே வந்துட்டான். அவனோட முடிவில இருந்து அவன் மாறுவான்னு நேக்கு தோணல. இல்லனா அவர் கண்டிப்பா மனச மாத்திண்டு துளசி ஏத்துப்பார். துளசி மேல ஜன்ம பகை வச்சிருந்த நானே இப்ப மனசு மாறி துளசி நல்லவனு புரிஞ்சுண்ட. பத்ரி அடிப்படையில நல்லவர் தான். முற்போக்குவாதினா ஏதோ அவரோட அம்மா சொல்றாளேனுதான் துளசியை திட்டுறார். அதுவும் உதட்டளவுல பேசுற வார்த்தைகள் அது. நான் உண்மையை அவர்கிட்ட எடுத்து சொன்னா அவர் கண்டிப்பா மாறுவர். அந்த நம்பிக்கை நேக்கு இருக்குனா. எது இப்படியே பத்து, நீ துளசியை பத்தி நல்ல விதமா புரிஞ்சுண்டதால இனிமே நமக்குள்ள அந்த துளசியை வச்சு சண்டையே வராது. நேக்கு அதுவே சந்தோஷம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். முதல்ல பிறக்கட்டும், அப்புறம் எப்படி இருப்பான்னு நானே உங்களுக்கு சொல்றேன். என்ன வயசோ? டாக்டர் கொடுத்த புக்கை படிக்கிறியா? ம், இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. நான் படுற வேதனை நேக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற. முதல்ல இந்த குணத்தை குறைச்சிக்கா. புருஷன் பேச்ச கேளு, குழந்தை தானா பிறக்கும். உங்க பேச்ச கேட்காம அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்னா ரெண்டா? என்ன கேட்காம நீ டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்ட. அதோட வெட்டியா என்னையும் கூட்டிகிட்டு போய் பலிகடா மாதிரி உட்கார வச்ச. அவ இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சுண்டு அமுச்சு வச்சுட்டா. அதனால என்ன? இப்ப போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தனால தானே உண்மை தெரிஞ்சுது. என்ன உண்மை? நீயும் நானும் அம்மா அப்பா ஆகிற தகுதி இருக்குங்கிற உண்மையா? இது எனக்கு டெஸ்ட் பண்ணாமலே தெரியுமே. தேவையில்லாத இந்த டெஸ்ட்னால உனக்கு 1500, எனக்கு 1500.
மொத்தம் 3000 ரூபா வேஸ்ட். அதில் குசுறு மாதிரி 130 ரூபாய்க்கு ஒரு டானிக். மனுஷன் குடிப்பானாத கோமிய வாட அடிக்கிறது. சரி, உங்க வழிக்கே வரேன். உங்களை அப்பான்னு கூப்பிட ஒரு பிள்ளை வேண்டாமா? வேணும். நேக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யறது. ஆசைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எப்படி? அதை வெளிப்படுத்த வேண்டாமா? என் தங்க பத்மா மாதிரி நானும் என் குழந்தைய கூட்டிட்டு 4 இடத்துக்கு பெருமையா போயிட்டு வர வேண்டாமா? வைஷோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ஒரு தெய்வீக கலை. அந்த கலைக்கு சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியம். பத்மா வாழ்க்கப்பட்ட இடம் மாளிகை. புருஷன் பொண்டாட்டி தனிமையில இருக்க தனியார நல்ல சூழ்நிலை. ஆனா நமக்கு அப்படியா? இங்க மட்டும் என்ன குறை இருக்கு? எல்லாமே குறைதான். புறா கூண்டு மாதிரி ஒரு வீடு, இதுல 4-5 பேர் வாசம் பண்றோம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 3 இருந்துச்சு. அதுல 1 போனா கூட இன்னும் 2 இருக்கு. நம்மால 10 நிமிஷம் தனியா பேச முடியுறதா? இதெல்லாம் நொண்டி சாக்கு. நொண்டி சாக்கு இல்லம்மா, பிராக்டிக்கலா நான் பேசுறேன். நான் உனக்கு ஆசையா அல்வா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா அல்வாவை உன் தங்கச்சி சீதா பிடிங்கி தின்றா. பூவை உன் தோப்பனார் பெருமாள் படத்துக்கு போட்டு வைஷ்ணவிக்கு பிள்ளை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறா. அப்புறம் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும்? அப்படின்னா ஒன்னு செய்ங்கோ, என்ன தனியா ஒரு வீடு பார்த்து கூட்டின்னு போய் நாம குடும்பம் நடத்தலாம். என்னது தனி கொடுத்தனமா? உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் மாமனார் பட்டாச்சாரி உள்ள இல்ல அப்பா, என் மாமனார் பட்டாச்சாரி என்னை கூப்பிட்டு, நீ எனக்கு மருமகன்ல, நீ என் பிள்ளை மாதிரி, நீ என்னை விட்டு என்னைக்குமே போகக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார் வைஷு. நமக்கு குழந்தையே பிறக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஆத்தை விட்டு நான் வரவே மாட்டேன். ஆமா. சரி, சமையல் என்ன பண்ணிருக்க? சரி, நீ கோவமா இருக்க, நானே போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கேன். அன்னைக்கு நீங்க அப்பா வீட்டுக்கு வந்தீங்க இல்லையா? அப்போ அப்பா கூட கௌசல்யா பேருக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்க சொன்னாரே, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னாரே. ஆமா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? இன்னும் ரெடியாலம்மா. பாஸ்கர் சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் விஷயமா ஐயா எதுவும் அவசரமா வர சொன்னாரா? இன்னும் 2 நாள்ல ஐயா பேர்ல இருக்க சொத்து முழுசையும் கௌசி மேடம் பேர்ல மாத்தி பக்காவா டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி. நோ, அதுக்கு அவசரமே இல்லை. டேக் யூ ஓன் டைம். அப்படி இல்லை சார், 2 நாள் வேலை தான், அதை 2 நாள்ல நான் முடிச்சிருவேன். நோ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணவே கூடாது. அதை கொஞ்சம் தாமதப்படுத்தணும். ஏன் சார் அப்படி செய்யணும்? ராஜரத்ன ஐயா டாக்குமெண்ட்டை உடனே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரே. அவருக்கு என்ன சார், அவர் அப்படிதான் சொல்லுவார். அவர் பேச்சை நீங்க கேட்காதீங்க. அந்த டாக்குமெண்ட்டை தயார் பண்ண நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தாமதப்படுத்துங்க. காலம் பூரா என்னையும் என் தங்கச்சி நித்யாவையும் அவர் மகனே மகளேன்னு இவ்வளோ நாள் கூப்பிட்டுட்டு இன்னைக்கு எங்க இருந்தோ வந்த அந்த கௌசிக்கு அவரோட சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுக்க போறாராம். என்ன சார் நியாயம் இது? அந்த கௌசல்யாக்கு சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு நாங்க 2 பேரும் போய் சாட்சி கையெழுத்து போடணுமா? போட்டுட்டு நாங்க என்ன அல்வா சாப்பிட்றதா? நெவர். ராஜரத்னத்தோட சொத்து முழுசா எனக்கும் என் தங்கச்சி நித்யாவுக்கும் தான் வரணும். அதுல ஒரு சின்ன குண்டூசி கூட அந்த கௌசல்யாக்கு போய் சேரக்கூடாது. ஓ, இப்ப புரியுது உங்க திட்டம் என்னன்னு. பத்திரம் தயார் பண்ண லேட்டானா ஒருவேளை ராஜரத்ன ஐயா மனமாறி தான் சொத்து பூராவே உங்களுக்கே எழுதி வச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, அவர் தன் சொத்துக்கள் பூராவும் கௌசி பேர்ல சேரணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்கார். இந்த சொத்து உங்க 2 பேருக்கு வந்து சேரணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா சார் அது? சொல்லுங்க சார். எங்க அண்ணனை விட எனக்கு தான் ராஜரத்ன சொத்து மேல ஆசை ஜாஸ்தி. நீங்க ஐடியா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அதை செயல்படுத்தி முடிச்சு காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. ராஜரத்ன ஐயா தன் சொத்துக்கள் பூராவையும் கௌசல்யா மேடத்துக்கு சொந்தமாக்க போறேன். உங்க என்ன பாஸ்கரன் கௌசல்யா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்துக்கள் உங்களுக்கு தான் வந்து சேரும். எப்படி ஐடியா? ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. உங்க அண்ணன் பாஸ்கரன் கௌசல்யாவை கட்டிக்க விரும்பினாலும் அவங்க உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணுமே. அவங்க உங்க அண்ணனை ஒத்துக்கலன்னா நீங்க சொத்தை மறந்துட வேண்டியது. அந்த சொத்து என்னோட நீண்ட நாள் கனவு சார். அதை அனுமதிக்கவே மாட்டேன்.
நீங்க கௌசல்யாட்ட பேசி பாருங்க, கெஞ்சி பாருங்க, மறுத்தா மிரட்டி பாருங்க. அதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு சார். ஐயோ பத்மா, என்ன இதெல்லாம்? நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல்களை ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆனா நீ அதை பொறுத்துண்டு எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. நான் உன்னை எவ்வளவோ தடவை என்னென்னவோ பேசி அவமானப்படுத்தியிருக்கேன், அசிங்கமா பேசியிருக்கேன். ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்காம ஏன் மாங்கல்யம் பறி போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல என் ஆத்துக்காரருக்கு கிட்னி கொடுத்து அவர் உயிரை காப்பாத்தி இருக்க துளசி. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு நல்ல குணம் வரும்? உன்கிட்ட இருக்கு துளசி. நீ லட்சத்துல இல்ல, கோடியில ஒருத்தி துளசி. ஐயோ பத்மா, என்ன இதெல்லாம்? அப்படி நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? ஸ்ரீவத்சன் சார் எனக்கு செஞ்ச உதவி எல்லாம் அதுக்கு முன்னாடி இது வெறும் தூசிதான். இத போய் நீ பெருசா எடுத்துக்கிறியே, விடு பத்மா. அது சரி துளசி, பத்ரி நோக்கம் அவருக்கும் நடக்கவிருந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு போயிட்டாராமே, அது உண்மையா? அதை ஏன் கேக்குற பத்மா? ஸ்ரீவத்சன் சாருக்கு கிட்னி கொடுத்தது அவருக்கு பிடிக்கல. என்கிட்ட கலந்து ஆலோசிக்காம என்ன கேட்காம ஸ்ரீவத்சன் சாருக்கு எப்படி கிட்னி தரலான்னு பத்ரியும் அவர் அம்மாவும் என்ன ரொம்பவே பேசிட்டாங்க. நான் சொன்ன எந்த சமாதானத்தையும் ஏத்துக்காம கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க.